அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னபடி, ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அப்படின்றது அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவோட 11 சீஷர்கள். யூதாஸ் காரியோத்து தவிர மற்ற 11 சீஷர்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களோடு பேசி, எருசலேம்ல பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அவங்க இப்ப ஒலிவ மலையில இருந்து எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஒரு மேல் வீட்டுல இந்த சீஷர்கள் எல்லாம் ஏறாங்க. அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்தலமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுன் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரராகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இந்த 11 சீஷர்களோட பேரு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் இப்ப மேல் வீட்டுல காத்திருக்கிறாங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்த சீஷர்களோடு சேர்ந்து சில ஸ்திரீகள் இயேசுவோட தாய் மரியாள், இயேசுவோட சகோதரர்களை குறித்து மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்துல 4 சகோதரர்களோட பேர் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்துல யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன், இந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்கள். ஆரம்ப காலகட்டத்துல அவங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா பிற்காலத்துல அவங்களும் விசுவாசித்து இயேசுவை பின் செல்கிறவங்களா இருந்தாங்க. அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரே மனசா இருந்தாங்க. எதற்காகனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரே மனசோட ஜெபம் பண்ணாங்க, வேண்டுதல்ல தரித்திருந்தாங்க. எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, அந்த மேல் வீட்டறையில மொத்தம் 120 பேர் சீஷர்கள் கூடியிருந்தாங்க. பேதுரு இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிற்று. இப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலம் தாவீதினுடைய வாக்கு, சங்கீத புஸ்தகத்துல வேத வாக்கியம் சொல்லியிருக்கு. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லியிருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால அருளப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சொன்ன வேத வாக்கியத்தின்படி இந்த
தாவீது வந்து யூதாசை குறித்து சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிற்று. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். இது வந்து சங்கீதம் 55:13-14 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 55:13-14 என்ன சொல்லிருக்கு? எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சத்துருவை குறித்து சொல்லப்பட்டது. நாம் ஒருமித்து இன்பமாக ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொன்ன வேத வாக்கியத்தின்படி எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு சீஷர்கள்ல ஒருவனாக இருந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். யூதாஸ் காரியோத்து இயேசுவோடு கூட இருந்தான். அந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தராக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்துல பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இவன் வந்து அநீதியின் கூலியினால் இயேசுவை காட்டி கொடுக்கறதன் மூலம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறான். 30 வெள்ளி காசை பெற்றுக்கொண்டா. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அந்த பணத்தை வந்து கடைசியில் அவன் வந்து திருப்பி அவங்க கிட்டேயே கொடுத்து இயேசுவை எப்படினாலும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆனா பரிசேயரும் பிரதான ஆசாரியெல்லாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் வந்து நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 27வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவன் வந்து வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு அவன் வந்து தன்னையே மாய்த்து கொண்டான். இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் இந்த யூதாஸோட முடிவு எப்படிப்பட்டதுன்னு. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல் தமா எனப்பட்டது பட்டிருக்கிறது. இரத்த நிலம் அப்படின்ற பேரு அதுக்கு அந்த அந்த காசை வச்சு வாங்கப்பட்ட நிலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும். இது வந்து தீர்க்க தரிசனமா தாவீதின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 69:25 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடி இல்லாமல் போவார்களாக அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாகவும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். இது வந்து சங்கீதம் 109வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 109:8 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதின் மூலம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அப்ப அவனோட வேலைய, சீஷனோட வேலைய வேறொருவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 109:8 சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானகன் மூலம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாரு. பெற்றுக்கொண்ட போது வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்து அன்று முதல் ஊழியம் ஆரம்பம் ஆயிற்று. அந்த ஆரம்பித்த நாள் முதல் கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயர எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு அநேகருக்கு தரிசனமாகி அதுக்கப்புறம் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும்
அவருடைய ஊழிய நாட்கள் முழுவதும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம், நம்ம கூட இருந்த நாட்கள் எல்லாம், எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன். எங்கள் சீஷர்களோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன். அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அந்த ஊழிய காலமெல்லாம் எங்களோடு கூட இருந்த ஒருவன் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நாங்க இருக்கிறது போல அப்படி ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனும் சாட்சியாக ஏற்படுத்தணும். ஏன்னா யூதாஸ் தன்னுடைய உத்தியோகத்தை இழந்துட்டான், சீஷன்ற இது இழந்துட்டான். அவனுக்கு பதிலா இப்ப வேறு ஒருத்தனை அந்த இடத்துல நியமிக்கும்படியா இவங்க இப்ப பேதுரு அவங்களோடு பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் யுஸ்து எனப்பட்ட மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, இப்ப 2 பேரை நிறுத்துறாங்க. ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு மத்தியா. இவங்க 2 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ண போறாங்க. இவங்க 2 பேரும் சீஷர்களோடு கூட இருந்தவங்க. அவங்க 2 பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, ஒரு ஜெபம் பண்றாங்க. 2 பேரை ஆண்டவர் சமூகத்துல நிப்பாட்டிட்டு இப்ப ஜெபம் பண்றாங்க. எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, நம்ம இருதயமெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. ஊழியத்தை இழந்துட்டான் யூதாஸ் காரியோத். பிசாசுக்கு இடம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்ததன் மூலம் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போயிட்டான். அந்த இழந்து போன அப்போஸ்தலர் பட்டத்திலையும் அவங்களுக்கு சீஷர்களுக்கு, இந்த 12 சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அதையும் யூதாஸ் இழந்து போயிட்டான். அந்த பட்டத்தை பெறுகிறதற்கும் இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, இது 2ல யாரு அந்த இடத்துக்கு தகுதியானவங்க, நீர் தெரிந்து கொண்டவங்க அப்படின்றத எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரையும் பேர் எழுதி சீட்டு போட்டு இப்ப எடுக்கிறாங்க. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. சீட்ல எடுத்து பார்த்தா மத்தியா பேர் இருக்கு. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். இப்ப மத்தியாவ இந்த 11 சீஷர்களும் தங்களோடு கூட சேர்த்து கொண்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒலிவ மலையில இருந்து சீஷர்கள் எல்லாம் 11 சீஷர்களும் எருசலேம்ல போய் ஒரு மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளும்படியா காத்திருக்காங்க. அவங்களோடு கூட ஸ்திரீகள் இருந்தாங்க, இயேசுவோட தாய், இயேசுவோட சகோதரர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவங்களா ஜெபத்திலும் வேண்டுதல்லையும் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளும்படியா தருத்திருந்தாங்க. அந்த மேல் வீட்டுல கூடினவங்க 120 பேரு. அப்ப பேதுரு எந்திரிச்சு நின்று யூதாஸ் காரியோத் தன்னுடைய ஊழியத்தை இழந்துட்டான், அப்போஸ்தலர் பட்டத்தையும் இழந்துட்டான். அப்படிப்பட்ட யூதாஸ் யூதாஸுடைய இடத்துல வேறொருத்தனை நியமிக்கும்படியா நம்ம இப்ப தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடு பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நம்ம கூட இருந்திருக்கோம், இயேசு கிறிஸ்துவோட ஊழிய காலம் முழுவதும் நம்ம கூட இருந்த ஒருத்தன் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாக நம்மளோடு கூட நிற்கும்படியா ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி யோசேப்பையும் மத்தியாவையும் எந்திரிச்சு நிக்க சொல்றாங்க. அப்ப ஜெபம் பண்றாங்க.
யூதாஸ் காரியோத்து தனக்குரிய இடத்தை இழந்து போயிட்டான், ஊழியத்தை இழந்து போயிட்டான், அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போயிட்டான். அந்த இடத்துல இவங்க 2 பேர்ல யார நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு சீட்டு போட்டு பார்த்தாங்க. அதுல மத்தியோட பேர் விழுந்தது. அந்த மத்தியாவ அந்த 11 அப்போஸ்தலர்களும் தங்களோடு சேர்த்து கொண்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்திருந்தீங்க. ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து போனதை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்களும் கூட உம்முடைய சமூகத்துல எப்பொழுதும் தரித்திருக்கிறவர்களாய், உம்மோடு இசைந்து இருக்கிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. சத்துருடைய எல்லா பொல்லாத வலைகளுக்கும் எங்களை தப்புவித்து ஆண்டவரே, முடிவு பரியந்தம் உமக்குள்ள நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் உம்முடைய பணியை செய்ய பலன் கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.